Today we are going to see blood cells வந்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட். எஸ்டர்டே கிளாஸ்ல blood part 1 ரத்தம் part 1 பார்த்தோம் வந்து. ஸோ அதுல வந்து bloodனா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் bloodல இருக்கக்கூடிய பிளாஸ்மா காம்போனன்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு வந்து பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா செல்ஸ் இருக்கு. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து பிளட்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிசி அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூபிசி அண்ட் தேர்ட் வந்து பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி ரத்த தட்டுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ டோட்டலா பிளட்ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து பிரசன்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நமக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஐடியா வந்து நமக்கு வந்து இருக்கும் ஃப்ரெண்ட் வந்து. என்னன்னா ஆர்பிசி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதான் ரெட் கலரை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் வந்து. அதே மாதிரி டபிள்யூபிசி அப்படின்றது வந்து ஃபைட் அகேன்ஸ்ட் பேத்தோஜன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிளேட்லெட்ஸ் அப்படின்றது ரத்தம் முறையாவது காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல டிஎன்பிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம், ஆல்ரெடி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அப்புறம் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் எல்லாம் கேட்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அண்ட் புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட். இந்த டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பொறுத்தவரையும் குரூப் 4 பொறுத்தவரையும் ஃப்ரெண்ட் பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் சொல்லிட்டு சிலபஸ்ல இருக்கு டைரக்டாவே. அண்ட் குரூப் 2 அண்ட் குரூப் 1 சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃப்ரெண்ட், குரூப் 2 அண்ட் குரூப் 1 பொறுத்த வரையும் வந்து பிசியாலஜி அப்படின்ற டாபிக் கீழே இந்த டாபிக் வந்து வரும் ஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு கீழே வந்து இது கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க கண்டிப்பா வந்து. ஸோ இப்போ பிளட் செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ் அப்படின்றது அந்த அளவுக்கு நமக்கு ஃபெமிலியரா இருக்காது. ஸோ டெங்கு அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த பிளேட்லெட்ஸ் அப்படின்றது வந்து ரத்த தட்டுக்கள் அப்படின்றது வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு தெரிஞ்ச விஷயமா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ there are 3 types of blood cells அப்படி சொல்லி பார்க்குறோம். ஆர் கார்போசெல்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ 3 வகையான ரத்த செல்கள் பிளாஸ்மால இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா. ஒன்னு என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் ஆர்பிசி வந்து, அது இன்னொரு பேர் என்னன்னா எரித்ரோசைட்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. எரியும் போது ரெட் கலர்ல இருக்குமா, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு தான். ஸோ எரித்ரோசைட்ஸ் அப்படின்னா ஆர்பிசி அப்படி ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடவே கூடாது. ஸோ ஆர்பிசி கொடுக்கறதுக்கு பதிலாக எரித்ரோசைட்ஸ் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இம்பார்ட்டன் வந்து. அதுக்கப்புறம் அதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா பை கான்கேவ். பை கான்கேவ் எப்படி இருக்குன்னா 2 பக்கமும் புள்ளியா இருக்கும் ஃப்ரெண்ட். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஆர்பிசியோட ஷேப். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உள்ள வந்து குளிஞ்சு இருக்கு வந்து, வெளிய பக்கம் வந்து மேடா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா. பை கான்கேவ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இருபுறம் குளிந்த வந்து அப்படி சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷேப் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் பட்டன் இருக்கு ஃப்ரெண்ட். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உள்ள குளிந்து இருக்கு அப்படின்னா 2 பக்கமும் குளிந்து இருந்தா அந்த ஷேப்ல தான் என்ன இருக்குன்னா ஆர்பிசி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து நான் நியூக்ளியேட்டட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன கிடையாது, நியூக்ளியஸ் கிடையாது. பொதுவா நம்ம செல் அப்படின்னாவே நியூக்ளியஸ் வந்து இருக்கும். அந்த நியூக்ளியஸ்ல செல் மெம்பரேன், நியூக்ளியர் மெம்பரேன் இருந்தது அப்படின்னா ப்ராப்பரா இருந்துச்சு அதை வந்து யூகரியோட்டிக் செல் அப்படி சொல்லி சொல்லுவோம். நியூக்ளியஸ் மெம்பரேன் இல்ல அப்படின்னா அது வந்து ப்ரோகரியோட்டிக் செல் சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்பிசியை பொறுத்தவரை என்னன்னா நான் நியூக்ளியேட்டட். ஏன் அப்படின்னா டபிள்யூபிசி வந்து நியூக்ளியேட்டட் செல் வந்து. ஸோ ஆர்பிசி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இருபெரும் குளிர்ந்த செல்கள் அப்படின்றது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் இத்தன்களில் உட்கரு இல்லை அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். இது கேட்டுருவோம், நான் நியூக்ளியேட்டட் செல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆர்பிசி. டபிள்யூபிசி வந்து நியூக்ளியேட்டட் செல் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று. அப்புறம் மேல்ஸ் பொறுத்தவரையும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 5.2 மில்லியன் இருக்கு. ஃபீமேல் பொறுத்தவரை வந்து 4.2 to 5.8 மில்லியன். மொத்தத்துல கவுண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா 5 மில்லியன் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் வந்து. ஏன்னா நம்ம பிளட் எவ்வளவு இருக்கு நம்ம பாடியில அப்படின்னு 5 லிட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஃபீமேல் அப்படின்னா 1 லிட்டர் குறைச்சிருங்க, 4 to 5 லிட்டர்ஸ் வந்து. மேல் அப்படின்னா 1 லிட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க, 5 to 6 லிட்டர்ஸ். முதல்ல 5 அப்படின்னு சொல்லி இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மேல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 5.2 கொஞ்சம் அதிகப்படுத்திருங்க வந்து பாத்தீங்கன்னா. அதே ஃபீமேல் அப்படின்னு எடுத்துட்டோம் 4.5 வந்து. ஸோ 5 விட கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் 5 விட கொஞ்சம் கம்மி ஃபீமேல் வந்து. மொத்தம் 5 மில்லியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா செல்ஸ் அப்படின்னு ரொம்ப மைக்ரோ லெவல்ல இருக்கும், ஆனால் மில்லியன் கணக்குல இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே பிளட் அப்படின்னு சொல்லி எடுத்துனா லிட்டர்ஸ் தான் வந்து. ஸோ அதை பொறுத்தவரையும் 5 லிட்டர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல் அப்படின்னா வந்து 5 to 6, ஃபீமேல்னா 4 to 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். ஸோ இது கேட்பாங்க ஃப்ரெண்ட் வந்து. ஸோ இதுவும் முக்கியம் வந்து. ஏன்னா இப்போ ஆர்பிசியோட கவுண்ட் அப்படின்றது வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் மலேரியா அப்படின்னா ஆர்பிசி கவுண்ட் செக் பண்ணுவாங்க. நம்ம பிளட் டொனேட் பண்ண போனோம் அப்படின்னா பிளட் குரூப் என்னன்னு பார்ப்பாங்க. அதுக்கடுத்து ஆர்பிசியோட கவுண்ட் தான் செக் பண்ணுவாங்க. ஆர்பிசி கவுண்ட் கம்மியா இருந்தது அப்படின்னா அவங்களை வந்து அனிமிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரத்த சோகைன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க முதல்ல போய் நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க உங்களுக்கு வந்து ஆர்பிசி கவுண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளட் எடுக்க மாட்டாங்க வந்து. ஆர்பிசி கவுண்ட் வந்து பிளட்ல எவ்வளவு இருக்கணும், நார்மலா அந்த கவுண்ட் இருந்ததுன்னா தான் பிளட் வந்து வாங்குவாங்க. ஸோ அப்போ வந்து மேல் அப்படின்னு எடுத்துட்டா 5.2 மில்லியன் வந்து, ஃபீமேல் எவ்வளவு இருக்குன்னா 4.5 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு 5 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 மில்லியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து
என்னோட டயாமீட்டர் அப்படின்னா 7.5 மைக்ரோமீட்டர் வந்து இந்த அளவுக்கு டெப்தா போக மாட்டாங்க. ஆனா 12th புக்ல இருக்கு குறுக்கு வெட்டத்தின் அளவு அப்படின்றது 7.5 மைக்ரோமீட்டர். சம்டைம்ஸ் வந்து எக்ஸாமினர் வந்து கொஸ்டின் வந்து ஹார்டா வைக்கணும் அப்படின்னா டஃபா வைக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா இதை வந்து சூஸ் பண்ணுவார். 7.5 மைக்ரோமீட்டர் அப்படின்றது அதோட டயாமீட்டர் வந்து. பிளட்னாவே 3 டைப்ஸ் ஆஃப் செல் இருக்கு. அதுல ஆர்பிசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செல் வந்து. அப்புறம் இது ரெட் கலர்ல இருக்கிறதுக்கு காரணமான அந்த பிக்மெண்ட் அந்த நிறமி எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஹீமோகுளோபின் தான் ஃப்ரெண்ட். ஸோ அந்த பிக்மெண்டட் புரோட்டீன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹீமோகுளோபின். ஸோ இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா சிவப்பு நிறத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட் கிவ்ஸ் ரெட் கலர் டு தி பிளட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் இது என்ன பண்ணுது முக்கியமான வேலை அப்படின்னா ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகுது ஃப்ரெண்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் வந்து. ஸோ அது ஆக்சிஜனை கடத்துற வேலை. ஆக்சிஜன் மட்டும் இல்ல ஃப்ரெண்ட், கார்பன் டை ஆக்சைடும் இதுதான் கடத்துது வந்து. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரிட்டர்ன் வரும்போது வந்து எக்ஸாம்பிள் வந்து போகும்போதுன்னா என்னன்னா செல்லுக்கு கொண்டு போயிட்டு பிளட் என்ன பண்ணணும் ஆக்சிஜன் எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ணணும். டெலிவரி பண்ணிட்டு அந்த செல்ல வந்து மெட்டபாலிசம் வளர்ச்சி மாற்றம் நடந்து ரெஸ்பிரேஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. சுவாசித்தல் அப்படின்ற நிகழ்ச்சியில வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு பிரேக் ஆகும். எங்கன்னா நம்ம இன்டெஸ்டைன்ல பிரேக் ஆகி அது பிளட்ல மிக்ஸ் ஆகும். பிளட்ல மிக்ஸ் ஆகுறது என்ன பாடியில இருக்க எல்லா செல்லுக்கும் அந்த ஃபுட்டு போய் சேர்ந்துடும். ஆனா அந்த ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து எனர்ஜி வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனா அது வந்து வெளியே கொண்டு வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் தான். அப்ப இந்த ஆக்சிஜன் இல்லாம ஃபுட் வந்து என்ன ஆகுது, எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அந்த எனர்ஜி அப்படின்னா என்னன்னா ஏடிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்னு சொல்லிட்டு. இந்த ஏடிபி ஃபார்ம்ல என்னன்னா எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும் எங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. அப்ப ரெஸ்பிரேஷன் அப்படின்னா சுவாசத்தில் எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா செல்லுல மைட்டோகாண்ட்ரியா நடக்கும், மறக்கவே கூடாது. அப்ப பிரீத்திங் அப்படின்னா வந்து மூச்சு விடுதல் அப்படின்றது என்னன்னா இன்னேர் அண்ட் எக்ஸேல் ஆஃப் கேசஸ். ஸோ ரெஸ்பிரேஷன் வேற, பிரீத்திங் வேற. மூச்சு விடுதல் அப்படின்றது வேற, சுவாசித்தல் வேற. சுவாசித்தல் அப்படின்னா செல்லுக்குள்ள நடக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப நடக்கும்போது எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகல. கூடவே என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா எனர்ஜி, வாட்டர், ஹீட்டு, கார்பன் டை ஆக்சைடு. அப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது வந்து எங்க ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடை கேரி பண்ணிட்டு திருப்பி எங்க கொண்டு வரோம்னா லங்ஸுக்கு கொண்டு வரோம். ஸோ லங்ஸுக்கு கொண்டு வந்து என்ன பண்ணா வெளியே அனுப்பிடும். இது எல்லாமே என்னன்னா போகும்போது வரும்போது அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா போறதுன்னு என்னன்னா இப்ப எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு செல்லும் டெலிவரி பண்றது. ரிட்டர்ன் வராது. அதே ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா தனி அதுக்கு ஒரு ரூட் இருக்கும். அந்த ரூட்ல வந்து என்னன்னா லங்ஸுக்கு வந்து என்ன பண்ணனா கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு திருப்பி காணும். ஸோ இப்ப ஹீமோகுளோபின் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்பிசில இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் வேலை அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்றதுனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படின்னு. எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அட்மாஸ்பியரை பொறுத்தவரையும் அதாவது கீழே இருக்க லேயர் வந்து ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், ஐனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஐனோஸ்பியருக்கு இன்னொரு பேர் வந்து தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கீழே இருக்க ட்ரோபோஸ்பியருக்கு அடுத்த லேயர் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஓசோன் இருக்கிறதுனால அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓசோனோஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரிதான் இந்த ஆக்சிஜனை வந்து இது கேரி பண்ணிட்டு போறதுனால இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சி ஹீமோகுளோபின் சொல்லிட்டு ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ரீசன் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஆக்சிஜன் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஆக்சிஜன் இணைந்த நிலையில அதற்கு ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் அப்படின்னு பேர். ஆக்சிஜன் அதோட இணைஞ்சு கொண்டு போறதுனால ஆக்சி ஹீமோகுளோபின். அப்புறம் இதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து எவ்வளவு நாளுக்கு வந்து இருக்கும் சர்க்குலேஷன்ல. இப்போ ஆர்பிசி அப்படின்னு எடுத்துட்டா அது வந்து ஃபார்ம் ஆகிறது ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து போன்ஸ், அதாவது போன் மேரோ வந்து பாத்தீங்கன்னா ரிப்ஸ் அண்ட் வெர்டிபிரே இருக்குங்களா. ஸோ விலா எலும்பு, முதுகெலும்பு. ஸோ இதுல வந்து என்னன்னா இது வந்து உற்பத்தி ஆகும். அதனுடைய மஜை இருக்கு இல்லைங்களா. ஸோ விலா எலும்பு, முதுகெலும்பு, போன் மேரோஸ்ல வந்து ஃபார்ம் ஆகும். எங்க வந்து இது வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகும், அழியிறது எங்க அப்படின்னா ஸ்பிளீன் அண்ட் லிவர். ஸ்பிளீன் அப்படின்னா மண்ணீரல், லிவர் அப்படின்னா கல்லீரல். ஸோ கல்லீரல், மண்ணீரல்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அழிஞ்சிருது அப்படி சொல்லி பாக்குறாங்க. ஸோ அப்ப ஃபார்ம் ஆகுறது அப்படின்னா ரிப்ஸ் அண்ட் வெர்டிபிரே வந்து போன் மேரோல. எங்க டிஸ்இன்டகிரேட் ஆகுது, எங்க அழியுது அப்படின்னு கேட்டா கல்லீரல், மண்ணீரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பிளீன் அண்ட் லிவர் வந்து. இப்ப அழியிறது அப்படின்னா இப்ப ஃபார்ம் ஆகி அழியறதுக்கு எவ்வளவு நாள் வந்து ஆகுது அப்படின்னு பார்த்தா மேல வந்து 120 days, ஃபீமேல வந்து 110 days வந்து. அப்போ 120, 110 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் லைஃப் ஸ்பேன் ஆர்பிசியோடது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க ஆர்பிசி அப்படின்னு எடுத்துட்டா ஃப்ரெண்ட். ஒன் வந்து எரித்ரோசைட்ஸ்னா என்னன்னு கேட்டுரும். அப்புறம் இந்த ஆர்பிசி வந்து நான் நியூக்ளியேட்டட் அண்ட் பை கான்கேவ் செல் வந்து. ஸோ இதுல வந்து உட்கரு கிடையாது, ரெண்டு பக்கமும் புள்ளிந்த செல் ஒரு பாயிண்ட். அப்புறம் மேல எவ்வளவு இருக்கு, ஃபீமேல் இருக்குன்னா 5 மில்லியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5.2, ஃபீமேல் கேட்டாங்கன்னா 4.5 வந்து. அப்படி கொஞ்சம் கூட கொஞ்சம் குறைச்சு வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அடுத்து இதனோட டயாமீட்டர் எவ்வளவுன்னா 7.5 மைக்ரோமீட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல என்ன பிக்மெண்ட் இருக்கு, ஹீமோகுளோபின், இதுதான் என்ன பண்ணுதுன்னா ரெட் கலர்ல கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்றதுனால இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆக்சி ஹீமோகுளோபின். அண்ட் மேனுஃபேக்சர் எங்க வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா மறந்துடவே கூடாது ரிப்ஸ் அண்ட் வெர்டிபிரே. தமிழ்ல வந்து விலா எலும்பு, முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி அதனுடைய மஜையில வந்து பார்த்தீங்கன்னா போன் மேரோ ஆஃப் ரிப்ஸ் அண்ட் வெர்டிபிரே அண்ட் டிஸ்இன்டகிரேட் இன் ஸ்பிளீன் அண்ட் லிவர் வந்து கல்லீரல், மண்ணீரல்ல இது அழிஞ்சிருது. ஸோ அப்ப எத்தனை நாள்
அழிஞ்சிருது அப்படின்னா 120 110. 120 யாருன்னா மேல், 110 ஃபீமேல். ஸோ பிளட்டை பொறுத்தவரை கொஞ்சம் அதிகமா இருக்கிறது வந்து மேலுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட். வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து 5 to 6 லிட்டர் அப்படின்னா மேல், 4 to 5 லிட்டர் அப்படின்னா ஃபீமேல். அதே மாதிரி ஆர்பிசிலையும் வந்து பாத்தீங்கன்னா 5.2 மில்லியன் ஆர்பிசி இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மேல்ல, அதே 4.5 இருந்தது அப்படின்னா ஃபீமேல் பார்க்கலாம். அதே மாதிரி இங்க 120னா மேல், 110 அப்படின்னா ஃபீமேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். இந்த மாதிரி சிம்பிளா கூட நீங்க எம்எஃப் அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். டீட்டெயிலா எழுத வேண்டியது நம்ம எதெல்லாம் ஹைலைட் பண்ணிருக்கோம் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். வந்து சப்போஸ் நீங்க ஃபுல்லாவே நோட் பண்ணீங்க அப்படின்னா அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஹிண்ட்ஸ் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துன்னா ஈஸியா இருக்கும் ரிவைஸ் பண்ணும்போது. இல்லைன்னா அண்டர்லைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நோட்ஸ் வந்து. அடுத்து டபிள்யூபிசி. டபிள்யூபிசியோட இன்னொரு பேர் என்ன, லூகோசைட்ஸ் என்னது. ஸோ இந்த லூகோசைட்ஸ் அப்படின்றது டபிள்யூபிசி மட்டும் தான் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கணிகங்கள் அப்படி சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அதாவது பிளாஸ்டிக்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அதாவது குரோமோபிளாஸ்ட், குளோரோபிளாஸ்ட், லூகோபிளாஸ்ட் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அங்கேயே லூகோ அப்படின்றது என்னன்னா கலர்லெஸ் தான் மீன் பண்ணுது. ஸோ இங்கேயும் வந்து கலர்லெஸ் தான் மீன் பண்ணுது. ஸோ சில வார்த்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கும் வேற வேற இடத்துல வந்து. ஸோ நம்ம அப்படி என்ன பண்ணலாம், லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ குளோரோபிளாஸ்ட் அப்படின்னா குளோரோ அப்படின்னா பசுங்கணிகம் அப்படின்னா பச்சையம் இருக்கு, போட்டோசிந்தசிஸ் பண்ணும் பிளான்ட் அப்படி சொல்லி பார்க்கணும். குரோமோ அப்படின்னா கூகுள் குரோம் இன்ஜின் எடுத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த கூகுள் குரோம் நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த ஐகான் வந்து எப்படி இருக்கும், எல்லோ, ரெட், ப்ளூ அப்படி சொல்லிட்டு வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். கிரீன் அப்படி சொல்லிட்டு கலர்ஃபுல்லா இருக்கா, அது வந்து குரோமோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப லூகோபிளாஸ்ட் அப்படின்னா கலர்லெஸ். இப்போ டபிள்யூபிசில வந்து ஹீமோகுளோபின் அப்படின்ற பிக்மெண்ட் இல்ல, அதனால கலர்லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து. ஸோ அப்ப லேக்கிங் ஹீமோகுளோபின் அப்படின்னு ஞாபகம். நிறமைகளற்ற தெளிவான செல்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஹீமோகுளோபின் போன்ற நிறமைகளற்ற தெளிவான செல் எதுனா டபிள்யூபிசி. இதுக்கு முக்கியமான பாயிண்ட் உட்கரு உண்டு. அது வந்து நான் நியூக்ளியேட்டட். அதுல வந்து ஆர்பிசில வந்து உட்கரு கிடையாது, ஆனா இதுக்கு வந்து உட்கரு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் டபிள்யூபிசினாவே தெரியும் நமக்கு, ப்ரொடெக்ட் த பாடி அகைன்ஸ்ட் இன்வேடிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றது. அப்ப ரிமூவ் டெட் செல்ஸ் வந்து தேவையில்லாத டெட் செல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்றது யாரு அப்படின்னா இந்த டபிள்யூபிசி. ஸோ ப்ரொடெக்ட் த பாடி அண்ட் ரிமூவ் டெட் செல்ஸ் அப்படி சொல்லி பாக்குறோம். ஸோ இவை நுண்ணுயிருக்குல இருந்து உடலை பாதுகாக்கின்றன அப்படி சொல்லி பாக்குறோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்னா தேவையில்லை அந்த டெட் செல்ஸ் வந்து இறந்த செல்கள் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்றது. ஸோ அப்ப என்னன்னா இப்ப நம்ம பாடியில எங்கேயாவது இடத்துல பேத்தோஜன் என்ட்ராகும். இப்போ பேத்தோஜன் அப்படின்னு எடுத்துட்டா மோஸ்ட்லி எப்படி என்டர் ஆகும் அப்படின்னா, ஒண்ணு நம்மளுடைய மவுத் மூலியமா என்டர் ஆகும், அப்புறம் இல்லைன்னா நம்மளுடைய நோஸ் மூலியமா என்டர் ஆகும். அப்புறம் நமக்கு எங்காவது அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த காயம் மவுண்ட் இருக்குல்ல, அது வழியா வந்து பேத்தோஜன் வந்து என்டர் ஆகும். ஜென்ரலா இப்படிதான் என்டர் ஆகும். ஸோ எந்த இடத்துல பேத்தோஜன் என்டர் ஆகுதோ அந்த இடத்துல வந்து இது வந்து போய் ஆகணும். போயிட்டு என்ன பண்ணணும்னா அதுக்கு எதிராக ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் வந்து. இல்லைன்னா நமக்கு இங்கே அடிபட்டுருது, கை வீங்கிருது இல்லை கால் வீங்கிருது, ஸோ அந்த வீக்கத்தை சரி பண்றது வேலையா இருக்கும்போது அதுவும் டபிள்யூபிசியோட வேலை. அப்பதான் என்ன பண்ணி ஆகணும், இது அமீபா மாதிரி இது நகர்ந்து போனோம். அப்படி போனாதான் அந்த இடத்துக்கு போயிட்டு இது வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ வந்து இது என்னன்னா மூவ்ஸ் லைக் அமீபா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இமேஜின்காக தான், எந்த இடத்துல பேத்தோஜன் இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு இந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பேத்தோஜனை போட்டு தள்ளணும். அதான் என்னுடைய வேலை. ஆர்பிசி பொறுத்தவரை என்ன பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா போதும், அவ்வளவுதான். இதை பொறுத்தவரை என்னன்னா ப்ரொடெக்ட் பாடி அண்ட் வந்து டெட் செல் ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னா வந்து 4 weeks ஆர் 28 days போட்டுக்கோங்க. ஸோ வந்து 4 வாரம் இல்லைன்னா 28 நாட்கள். ஸோ இது எதுனா டபிள்யூபிசி ஆர்பிசி 120 110. இது வந்து பாத்தீங்கன்னா 4 weeks ஆர் 28 days அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதுல மொத்தம் 5 டைப்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். இந்த பாயிண்ட் வந்து தமிழ்ல இல்ல. ஸோ 4 வாரங்கள் அல்லது 28 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வாழ்நாள். ஸோ இதுல 5 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈசனோஃபில், மோனோசைட், லிம்போசைட் அப்படி சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொரு டைப் ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ரோல் வந்து பிளே பண்ண. சிம்பிளா தான். இந்த நியூட்ரோஃபில் அப்படின்னு படிச்சோம்னா அதுக்கு எக்ஸாம்பிள் 60 to 70% வந்து இது பிளட்ல இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூபிசி எது அதிகம்னா நியூட்ரோஃபில். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கீவேர்டு இருக்கு. அந்த வேர்டை ஞாபகம் வச்சுட்டா போதும். சிம்பிளா என்ன பண்ணா டபிள்யூபிசியோட டைப் எதுன்னு கூட கேட்டலாம். இல்ல மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கீவேர்டு இருக்கு இல்லையா, நியூட்ரோஃபில்னா அதுக்கு ஒரு கீவேர்டு, அந்த கீவேர்டை மேட்ச் பண்ண சொல்லி கேட்டலாம். இல்ல இதுல எது வந்து டபிள்யூபிசியோட டைப் அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. இல்ல எது இல்ல அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. அப்படி பார்த்து வச்சுட்டோம்னாவே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூட்ரோஃபில்ஸ். இது 60 to 70% இதான் மெஜாரிட்டி. ரிமைனிங் வந்து 30 to 40 தான் மற்ற செல்ஸ் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அப்ப நியூட்ரோஃபில் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா இதனோட நம்பர்ஸ் வந்து அதிகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா. அப்புறம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்னன்னா பாலிமார்போ நியூக்ளியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்கன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மோர் தென் ஒன் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நியூக்ளியஸ் வந்து இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன பாலிமார்போ நியூக்ளியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து. ஸோ இது வந்து 60 to 70% வந்து இருக்கு. உட்கரு பல வடிவங்கள் இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பல்லுறு உட்கரு நியூட்ரோஃபில்கள், அது பாலிமார்போ நியூக்ளியர் நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது 2 பாயிண்ட், 60 to 70% அப்படின்னு ஞாபகம். நம்பர் ஞாபகம் நம்பர்ஸ் வந்து இது அதிகமா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிமார்போ நியூக்ளியர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உட்கரு வந்து பல வடிவத்தில் இருக்கிறதுனால பாலிமார்போ, பல்லுறு உட்கரு
நியூட்ரோஃபில்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஈசனோஃபில்ஸ் பொறுத்தவரை பர்சன்டேஜ் வேணாம் ஃப்ரெண்ட். ஆனா இது வந்து எப்ப இதோட நம்பர்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னா டூரிங் அலர்ஜி ரியாக்ஷன். ஸோ நம்ம பாடியில ஏதாவது அலர்ஜி ஏற்பட்டுச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வாமை தன்மையில இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணணும், நகர்ந்து போயிட்டு எந்த இடத்துல வந்து அலர்ஜி ஆகுதோ அந்த இடத்துல போய் சரி பண்றதுதான் என்னுடைய வேலை வந்து பாத்தீங்கன்னா. ஸோ நம்பர்ஸ் வந்து இன்க்ரீசஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பனா அலர்ஜி ரியாக்ஷன் அப்ப இது நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்ஃபிளமேட்டரி வந்து எங்கேயாவது அடிபட்டுருது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வீக்கம் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம டிஷ்யூஸ்ல. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது போயிட்டு சரி பண்ற வேலை இதுதான். ஸோ இன்ஃபிளமேட்டரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா. ஸோ வீக்கம் ஏற்பட்டு அங்க போயிட்டு அது வந்து சரி பண்ணணும் வந்து. அலர்ஜி வீக்கம் வந்து ரெண்டுமே வந்து பண்றது யாருன்னு ஈசனோஃபில்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் டைப் ஆஃப் செல் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பேசோஃபில்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது அலர்ஜி இன்ஃபிளமேட்டரி வந்து பாத்தீங்கன்னா ஈசனோஃபில்லே பண்ணிருது வந்து இதுவே பண்ணிருது. ஆனா பேசோஃபில் ஒரு பெக்குலரான ஒரு புரோட்டீன் இருக்கு. அந்த புரோட்டீன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிப்பாரின் அப்படின்றது. அப்ப ஹிப்பாரின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பிளட் வந்து அடிப்பட்டா காயம் ஏற்பட்டுச்சுன்னா பிளட் வெளியே வந்துச்சுன்னா அது வந்து கிளாட் ஆகணும், ரத்தம் முறையணும். ஆனா இந்த ஹிப்பாரின் என்ன பண்ணுன்னா பிளட் உள்ளுக்குள்ள இருக்கும் போதே வந்து உறையாம பாத்துக்கும். சப்போஸ் உறைஞ்சிருச்சு அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆயிடும். பிளட் சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா பிளட் சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னா என்னன்னா மற்ற செல்ஸ் எல்லாமே டெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆர்கன் ஃபெயிலியர் ஆயிடும், ஆர்கன் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடும், லிவிங் ஆர்கானிசம் டெத்துக்கு வந்துடும். ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்றது தான் என்னன்னா பிளட் அந்த வெசல்ஸ்ல இருக்கும்போது பிளட் வெசல்ஸ்ல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பிளட் வந்து பாத்தீங்கன்னா நரம்புல இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கும்போது ரத்த குழாய்க்குள்ள இருக்கும்போது உறையாம பாத்துக்கிற ஒரு பொருள் தான் ஹிப்பாரின். இட் விச் இன்னோவேட்ஸ் த பிளட் கிளாட்டிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஹிப்பாரின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. இது வந்து ரத்தம் முறைதலை தடை செய்யும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அப்ப ரத்தம் முறைதலை தடை செய்யக்கூடிய பொருள் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா பேசோஃபில்ல இருக்கு. பேசோஃபில் அப்படின்னா என்ன பார்த்தோம்னா WBC ஒரு டைப் அப்படின்னு. பேசோஃபில் அப்படின்னாவே ஹிப்பாரின் அப்படின்றத லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வந்து கேட்பேன். ஃபைப்ரினோஜன் அப்படின்றது நம்ம நேற்று கிளாஸ்ல பார்த்தோம். பிளாஸ்மால இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன். அது வந்து ரத்தம் உடையறதுக்கு காரணமான புரோட்டீன் பார்த்தோம். இங்க ரத்தம் உடையறத தடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்பாரின் வந்து. ஸோ பிளட் வெசல்ஸ்குள்ள ரத்த குழாய்க்குள்ள ரத்தம் உறைஞ்சிடாம பாத்துக்கணும் அப்படின்னா WBCல பேசோஃபில் ஒரு டைப் இருக்கு. அந்த டைப் தான் என்ன பண்றோம் இந்த ஹிப்பாரின் அப்படின்ற புரோட்டீன் வந்து வச்சிருக்கு. இது வந்து உறையாம பாத்துக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து லிம்போசைட்ஸ். லிம்போசைட்ஸ் பொறுத்தவரையும் தீஸ் ஆர் ஸ்மாலஸ்ட் லூகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சின்னது எது அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர்ஸ் வந்து எது அதிகம்னு கேட்டாங்கன்னா நியூட்ரோஃபில்ஸ் வந்து. அதே வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளமேஷன் வந்து பாத்தீங்கன்னா வீக்கம் இந்த மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஈசனோஃபில்ஸ் வந்து. அடுத்து பேசோஃபில்ஸ் அப்படின்றது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹிப்பாரின் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் வந்து பாத்தீங்கன்னா. இவ்வளவுதான் சிம்பிளா ஞாபகம் வச்சுட்டா பாக்குறேன். லிம்போசைட்ஸ்னா ஸ்மாலஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்து. ரெண்டாவது இதுல முக்கியமானது என்னன்னா லிம்போசைட்ஸ்ல கால்டு பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸ் இருக்கு. பி ஃபார் பாக்டீரியா அப்படின்னு ஞாபகம். பினா பாக்டீரியா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பி ஃபார் பாக்டீரியா அப்படின்னா இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா டி இருக்கு. டீனா அப்ப என்னன்னா இது வந்து வைரஸ்க்கு அகேன்ஸ்டா செயல்படும். அவ்வளவுதான். டி செல்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து பாக்டீரியாவை கீல் பண்ணிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே டி செல்ஸ் அப்படின்னா ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் வைரஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வைரஸ்க்கு அகேன்ஸ்ட் தான் நம்மள வந்து காப்பாற்றக்கூடியதுன்னா டி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பி செல் டி செல்ஸ் ரெண்டுமே எங்க இருக்குன்னா லிம்போசைட்ஸ்ல இருக்கு. இந்த லிம்போசைட்ஸ் தான் இருக்கிறதுலே வந்து ஸ்மாலஸ்ட் லூகோசைட்ஸ். லூகோசைட்ஸ் தான் WBC. ஸோ ஸ்மாலஸ்ட் WBC அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. கேட்டாங்கன்னா லிம்போசைட்ஸ் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இவை மிகச்சிறிய வெள்ளை அணுக்கள் அப்படின்ற பாயிண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை கேட்டுருவாங்க ஒண்ணு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பி செல்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பி செல்கள் அப்படின்றது வந்து எதை எதிர்த்து தாக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா லிம்போசைட்கள் ஆன்டிபாடி என எதிர் நச்சு பொருளை தயாரிக்கக்கூடிய இவை பாக்டீரியாங்களோட எண்ணெய் வந்து அவற்றை அழித்துவிடும். ஸோ பி செல்னா பாக்டீரியாவை அழிக்கக்கூடியது. டி செல்கள் அப்படின்றது என்ன பண்ணா லிம்போசைட்கள் வைரஸ்களை எதிர்த்து தாக்கக்கூடியவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டு பாயிண்ட் வந்து முக்கியம் ஃப்ரெண்ட். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட், ரெண்டாவது வந்து பி செல் டி செல் வந்து. இந்த பி செல் அப்படின்னா அகேன்ஸ்ட் பாக்டீரியா அண்ட் டி செல் அப்படின்னா அகேன்ஸ்ட் வைரஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா லிம்போசைட்ஸ் பொறுத்தவரையும் ஃப்ரெண்ட். அண்ட் ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா WBC டைப்ல மோனோசைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். டோட்டலா வந்து 1 to 4% தான் இருக்கு. ஆனா பர்சன்டேஜ் பொறுத்தவரையும் வந்து இருக்கிறதுலே அதிகம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரோஃபில்ஸ் ஞாபகம் வச்சுட்டா போதும் ஃப்ரெண்ட். ஆனா மோனோசைட்ஸ்ல முக்கியமான லார்ஜஸ்ட் லூக்கோசைட்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஸோ இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெள்ளை அணுக்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து மோனோசைட் தான் ஃப்ரெண்ட். லிம்போசைட் வந்து ஸ்மாலஸ்ட், மோனோசைட் வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து இதுவும் என்ன பண்ணா டெஸ்டாய் பாக்டீரியா அண்ட் டெட் செல்ஸ் அண்ட் செல் பிராக்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
ஸோ இது என்ன பண்ணா பாக்டீரியா டெஸ்ட்ராய் பண்ணுது. அப்புறம் டெட் செல்ஸ் அண்ட் செல் ஃபிராக்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த உடஞ்ச செல் துணுக்குகள்லாம் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிராக்மெண்ட்ஸ் வந்து, ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறது. அப்புறம் டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் கிரானிக் இன்ஃபெக்ஷன் அப்போ நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மோனோசைட்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல் வந்து தொற்றுநோய் வந்து ஸோ லாங் பீரியடா கிரானிக்னா ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடிய தொற்றுநோயால பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது பெரிய வெள்ளை அணுக்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுதான் போதும் ஃப்ரெண்ட். எதுனா மோனோசைட்ஸ் அப்படின்னா வந்து பெரிய வெள்ளை அணுக்கள் அப்படின்றத முக்கியம் ஃப்ரெண்ட். அதை வந்து எக்ஸாம் வந்து கொஸ்டினா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு வந்து. ஸோ டெட் செல்ஸ் அப்படின்றது. அப்புறம் செல் ஃபிராக்மெண்ட்ஸ் அண்ட் டெஸ்ட்ராய் பாக்டீரியா அப்படின்றது இது அடிஷனலா வந்து இது சேர்த்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட். டோட்டலா வந்து 5 டைப்ஸ் ஆஃப் செல் இருக்கு ஃப்ரெண்ட் வந்து WBC பொறுத்தவரை. ஒன்னு வந்து நியூட்ரோஃபில்ஸ், செகண்ட் வந்து பேசோஃபில், தேர்ட் வந்து ஈசனோஃபில், ஃபோர்த் வந்து மோனோசைட்ஸ், ஃபிஃப்த் வந்து லிம்போசைட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுல மோனோசைட் அப்படின்றத இருக்கிறதுலே லார்ஜஸ்ட், லிம்போசைட் வந்து ஸ்மாலஸ்ட். ஸோ நம்பர்ஸ் வந்து இருக்குல்லே இதுல அதிகம், நியூட்ரோஃபில் அதிகம். ஸோ பேசோஃபில் அப்படின்றது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பேசோஃபில் வந்து இப்பாரின் தான் ஃப்ரெண்ட் வந்து. இப்பாரின் வந்து ப்ரொடியூஸ் பண்ண இப்பாரின் அப்படின்ற ப்ரோட்டீன் வந்து எதுல இருக்குன்னு கேட்டாங்கன்னா பேசோஃபில். ஈஸ்னோஃபில்ஸ் அப்படின்னா டூரிங் அலர்ஜி அண்ட் இன்ஃப்ளேஷன் அப்ப, அதாவது இன்ஃப்ளமேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட். இதை மேட்ச் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி கொஸ்டினும் இதுல வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட். ஸோ இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசி WBC அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணுவோம். நாளைக்கு என்னோட கண்டினியூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட்லெட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட். ப்ளஸ் RH ஃபேக்டர்னா என்ன, அப்புறம் பிளட் டைப்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட். ஓகே, தேங்க்யூ. See you tomorrow friend.